Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இன்னைக்கு 816வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட தான் வந்திருக்கேன். போகோவோட X5 5G இந்த மொபைல் இந்தியா லான்ச் வரப்போகுதான். உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றி சொல்கிறேன். வாட்ஸ்அப்போட அடுத்த அப்டேட் என்னன்னு தெரியுமா? ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். கூடவே உங்களுக்கு இன்னைக்கான டீல் ஆஃப் த டேயும் இருக்குது. அமேசானில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற ஆஃபரை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். இன்னமும் நிறைய அப்டேட் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சனிக்கிழமை போன டைமே ஈஓடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு கூட ஒரு நபர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு, நீங்கள் எப்படி பண்ணாமல் இருக்கலாம், கொஸ்டின் வரல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறீங்களே, இதெல்லாம் சரியாக உங்களை நம்பி கொஸ்டின் கேட்டவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷம் எமோஷனல் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா போன டைம் கொஸ்டினும் எடுக்க போகிறேன், இந்த டைம் கொஸ்டினும் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போன டைம் கொஸ்டினுக்கு நான் கமெண்ட்லேயே எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணிட்டேன். எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கமெண்ட்லேயே கண்டிப்பாக ரீப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் கமெண்ட்ல ரீப்ளை பண்ணிட்டேன். ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு ஈஓடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா #ஈஓடி அப்படின்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்களோட கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வர பட்சத்துல கண்டிப்பா நாளைக்கு வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஐக்கூலேருந்து IQoo 11 இந்த மொபைல்ஸோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 தான் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. 8 Gen 2 ப்ராசரே லான்ச் ஆகல, அதுக்குள்ள அதனோட ஸ்கோர்ஸோட இந்த ப்ராசர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு IQoo 11 தான் முதல்ல லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல IQooவா MIயா அப்படின்னு பெரிய போட்டியே இருக்குது. ரெண்டு பேருமே அவங்களோட மொபைலை ரெடி பண்ணிட்டு எப்படா ப்ராசர் லான்ச் ஆகும், அது தொடர்ந்து மொபைலை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல வேரபிள்ஸோட மார்க்கெட் ரொம்ப பெருசாகிட்டே போகுதுங்க. ஆமா, இது வரைக்குமே ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் பேண்ட்ஸ்லாம் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது. அதே மாதிரி எல்லா கம்பெனியும் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லா கம்பெனியும் லான்ச் பண்றாங்க, சேல் பிச்சுக்கிட்டு போகுது. 2022 Q3ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 37.2 மில்லியன் யூனிட் சேல் ஆயிருக்காம். ஆல்மோஸ்ட் மொபைல் ஈக்குவலா சேல் ஆயிட்டு இருக்குது. இதுல பாதிக்கு மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்க போட்ல ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் வாட்சஸும் அவங்க தான் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கொடுக்குற அந்த பிரைஸ் அதுவும் பெட்டரா இருக்கு அப்படின்னு தோணுது. என்னோட ஸ்மார்ட் வாட்சுமே போட்டோட தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் என்ன அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாப்போம் என்ன கம்பெனி அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படின்றத. அடுத்து இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், டெக் உருட்டுகள் அப்படின்ற நேம்ல. ஸோ நீங்க வந்து சப்போர்ட் தரணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் நல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இதனோட சீரிஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து ஃப்ரீ ஃபயர்ல அப்பப்ப ரிடீம் கோட் கொடுப்பாங்களாம். எனக்கு பெருசா தெரியாது, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பிளே பண்றதும் கிடையாது. ஸோ அதனால இப்போ வந்து ஒரு ரிடீம் கோட் கொடுத்துருக்காங்களாம். ஸோ நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருக்கீங்க அப்படின்னா ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான். ஸோ 24 மணி நேரம் 12ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தீங்கன்னா அந்த கோடை ரிடீம் பண்ணிக்கோங்க. இது வந்து 12லேருந்து 16 டிஜிட் கோடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து ரிடீம் பண்றது மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து போகோவோட Poco X5. ஆமா, Poco X5 ஏர்னே ஒரு சில இடங்கள்ல சர்டிஃபிகேஷன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து BAS அது போக FCC சர்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியுதான். ஸோ அதனால வந்து இதனோட லான்ச் இந்தியாவிலேயே ரொம்ப சீக்கிரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொபைலை பத்தின தெளிவான டீடைல் இல்லை அப்படின்னாலுமே இது வந்து Snapdragon 778+ அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக ஒரு 5000 mAh பேட்டரியோட இந்த மாதிரியான டிசைனோட கேமரா கட் அவுட் இந்த மாதிரியான டிசைனோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வாட்ஸ்அப் பீட்டால 2 புது அப்டேட்டை பார்க்க முடியுது. வாட்ஸ்அப் பயங்கரமா அப்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்களோட அப்டேட் மட்டும் கனெக்ட் பண்ணாலே 10, 30, 40 அப்டேட் வந்துடும் போல. ஸோ இப்போ இவங்க ரோல் அவுட் பண்ண போற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை இது வரைக்குமே நம்ம மொபைல் அது போக நம்மளோட PC ரெண்டுலையும் ஒரே நேரத்தில் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன இதில் பண்ணாலுமே PCயில் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை டேப்லெட்டுக்கும் எடுத்துட்டு வர போறாங்களாம். ஸோ நீங்க வந்து லிங்க் டு டேப்லெட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்றது மூலமா உங்களால மொபைல் என்ன பண்ண முடியுதோ அதே வாட்ஸ்அப்பை டேப்லெட்லையும் யூஸ் பண்ண முடியும், அதே ஃபைல்ஸை டேப்லெட்லையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல அப்டேட். இந்த மாதிரி வேற மொபைல்ஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்த DND மோட கொண்டு வராங்களாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ஸ்அப் ஃபுல்லாத்துக்குமே ஒரு DND தேவைதான், மெசேஜ் கூட வராத மாதிரி. ஆனா இப்படி இருக்கும்போது அவங்க வந்து கால்ஸ் மட்டும் DND மோட எனேபிள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நமக்கு கால் வந்ததுன்னா வாட்ஸ்அப்ல காமிக்காது, DND எனேபிள் ஆயிருக்கும் போது. நாம DND ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் காமிக்குமா. எனக்கு தெரிஞ்சு இந்த
அப்டேட் நல்லா இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த மெசேஜுக்கும் சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்து அமேசானோட ஸ்மார்ட் அப்கிரேட் டே சேல். ஆமா, இப்போ அமேசான்ல அவங்களோட ஸ்மார்ட் அப்கிரேட்ஸ் டே சேலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு பெருசா ஒன்றும் ஆஃபர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நான் இந்த வெப்சைட்ல செக் பண்ணி பார்க்கும்போது IQoo Neo 6 25,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து IQoo Neo 6 27,000 ரூபாய்க்கு நீங்க எடுக்க முடியும். ஸோ 2,000 ரூபாய் வந்து எல்லா கிரெடிட் டெபிட் கார்டு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது போக கார்டு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1,250 ரூபாய் கிட்ட இருக்குது. ஸோ 3,250 ரூபாய் கம்மி பண்ணி நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி OnePlusோட ஒரு சில மொபைல்ஸ்க்கு கூப்பன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிடிச்சது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ல இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரைட்டிங் பேடை பார்த்துருக்கீங்களா? ரெகுலரா என்ன பிரைஸ்ல நீங்க பார்ப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் கொண்டு வந்திருக்க ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8.5 இன்ச்சஸ்க்கான ரைட்டிங் பேட். இதனோட பிரைஸ் வெறும் 149 ரூபாய் அப்படின்னு அமேசான்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கலர் வேரியன்ஸ் வேற இருக்குது. ஸோ இங்க 149 ரூபாய் அப்படின்றது ரொம்ப 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 ரீசனபிளான ஒரு சூப்பரான பிரைசிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா என்ன, இது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான ஒரு ரைட்டிங் பேடா வேணா யூஸ் பண்ணலாமா தவிர ரெகுலரா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ரைட்டிங் பேடா இருந்தாலுமே அது முடியாதுதான். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்கணும்னு ஐடியால இருந்தீங்கன்னா 149 ரூபா உங்களுக்கு ஒரு பெரிய மணி இல்லை அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல சுட்டிஸ் யாராவது இருக்காங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. கண்டிப்பா EODக்கான கொஸ்டினை கேட்க மறந்துடாதீங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.